இது எல்லாமே இப்போ வந்து ஒரு கரூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. இப்போ ஒரு 41 பேர் இறந்தாங்க. 41 பேர் அதெல்லாம் 8ஆம் இடம் தான். 41 பேர் இறக்க வேண்டியங்கிறது வந்து விதி. என்னோட ஒரு கேள்வி. அந்த 41 பேருக்கும் 8ஆம் இடம் சரியில்லாம இருந்திருக்குமா? அதுதான். ந அதான் அது பிரபஞ்சம் என்ன பண்ணுது அப்படி 41 பேரும் இறக்க வேண்டியது விதி. விஜய் சாருக்கு குருபுத்தி போயிட்டு இருந்துச்சு. அவர் கரூர்ங்கிற ஊருக்கு போறாரு. அது 8ஆம் இடம். இப்ப இவருக்கு ஒரு பாதகம் சந்திக்கணும். இவருக்கு ஒரு பாதகம். இப்ப ஒரு ஷூட்டிங்ல இருந்திருந்தாலும் அந்த விபத்து நடந்திருக்கும். ஷூட்டிங்ல எங்கேயா இருந்திருந்தாலும் அந்த ஷூட்டிங்ல இருந்து அவருக்கு பிரச்சனை நடந்திருக்கும். அவர் இருக்கிற இடத்துல நடந்திருக்கும். ஓகே. அப்ப அதே மாதிரி அவங்க எல்லாருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா அந்த 8ஆம் இடங்கிறது விபரீத ராஜயோகம். இது எப்படி விபரீதம் ஆகுதுன்னு பாருங்க. அவங்க வர்றாங்க ப்ராப்ளமால வெளியில தெரிஞ்சுட்டாங்க. சப்போஸ் இது எல்லாமே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துக்குள்ள நடந்த சம்பவங்கள் எல்லாமே வேற ஊர் எல்லாமே நடந்திருக்கும். இது எல்லாமே இறந்தாங்களா? அவங்க மூலியம் இப்போ வந்து இறந்தவங்க மூலியம் ஒரு ஆளுக்கும் ஒரு குறிப்பிட்ட பணம் போணுச்சா? அதுதான் 8ஆம் இடம். அதுதான் விபரீத ராஜயோகம். விபரீதத்துல வந்து அதுக்கப்புறம் ராஜயோகம். அது யாரு? இந்த ராஜயோகம் எப்படி செயல்படுது அப்படின்னா அவங்களுக்கு செயல்படல. யாருக்கு? அந்த பார்ட்டி இறந்துட்டாங்க. அவங்க குடும்பத்துக்கு செயல்படுது. அப்ப என்னன்னா 8ஆம் அதிபதி சரியா இல்லைன்னு அர்த்தம். ஆயில குறிக்க வேண்டிய கிரகம் 8ஆம் அதிபதி சரியில்லைன்னு அர்த்தம். 8ஆம் அதிபதி சரியில்லாதனாலதான் இவங்க அதை அனுபவிக்க முடியல. இறந்துட்டாங்க. அது யாருக்கு? இன்னொருத்தருக்கு போய் சேருது. இதுதான் அதோட 8ஆம் இடம். அதுவே 8ஆம் அதிபதி சரியா இருந்துச்சுன்னு வைங்க. அது 8ஆம் அதிபதி சரியா இருந்துச்சுன்னா இவங்க வந்து ஏதாவது ஒரு அடிபட்டு ஏதோ ஒரு இது பண்ணி அதுல ஒரு பணம் வந்து ஒரு கையோ காலோ ஏதோ போயிருது. அதுல பணம் வந்து அதுல இருந்த செல்வ செழிப்பா வாழலாம். அது ஒரு காலகட்டம் இருக்கு. அப்ப 8ஆம் அதிபதி பணம் இல்லை. இது என்னன்னா இந்த விபரீத ராஜயோகம் வந்து எப்படின்னா அந்த பார்ட்டி விபரீதம் நடந்து அந்த குடும்பத்துக்கு போய் சேரணுங்கிறது தான் விதி. ஒரு பாப்பா ஒரு அம்மாலாம் பார்த்தீங்கன்னா தன்னந்தனியாக வளர்த்தாங்களாம். அவங்க அம்மா இறந்துட்டாங்க. கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. அந்த அம்மா இறந்துட்டாங்க. அந்த பணம் அந்த பாப்பாவுக்கு போகுது. அப்படின்னா எங்கே இருக்கு நடந்திருக்கு? இது அந்த அம்மா ஜாதகத்தில் இறக்கணுங்கிறது விதி இருந்திருக்கும். பர்டிகுலர் டைம் போயிருக்கும். விபரீதம். அது ராஜயோகங்கிறது அந்த பாப்பாவுக்கு. அதுலேருந்து அதை வளர்ந்துருவாங்க. அந்த பொருளாதாரத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு. இது எல்லாமே அதில் எழுதப்பட்டிருக்கும். நீ எப்படி பார்த்தீங்கன்னாலும் அது இல்லாமல் இருக்கான்.